வந்து கடவுள் சித்தன் கடவுள் மீட்டில் அப்படியே வர முடியும். ஒட்டி 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 இது ஒரு இறைவன் படைப்பு தானே வேற. ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கோம். ஸோ பாருங்க, இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சர்ச். ஸோ அதனால் சர்ச் கட்டப்படுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுனாமி நினைவாக அமைக்கப்பட்ட அந்த கட்டடம் இருக்குது. பாருங்க, இன்றைக்கு வந்து ரொம்ப காற்று இந்த வேகம் கூடவா இருக்குது. ஸோ பாருங்க, தென்னைகள் ஆட்டத்தை பாருங்க. ஐயா என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இவங்க அடிக்கடி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்க, இப்போ வந்து நாங்கள் பைக்கில் போய் கொண்டிருக்கோம் கடற்கரையை நோக்கி. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து என்ன மச்சான் வந்து தொழிலுக்கு போயிருந்தார். அப்பா தொழிலுக்கு போயில சொன்னால் அப்பா வந்து கட்டுமரத்தில் போகிறபடியே அப்பா தொழிலுக்கு போயில. ஸோ மச்சான் வந்து போட்டில் தொழிலுக்கு போனபடியே மச்சான் தொழிலுக்கு போயிருக்கார். காற்று வேகம் வந்து ரொம்பவே கூடவா இருக்குது. ஸோ இப்படி பாருங்க, எங்களோட ஊரில் அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இது வேற எங்கேயும் இல்லை, கடற்கரை கடற்கரைக்கு கிட்ட வந்துட்டோம். பாருங்கோ பாருங்கோ, எங்களோட ரோட்டில் ரெண்டு பேர் இருக்கணும். காற்று பாருங்க, காற்று வந்து சும்மா வேற லெவல் அடிக்குதுந்தா. ஐ திங்க் மச்சான் போட்டோ தெரியல. ஸோ போட்டோ ஒன்று வந்துட்டுது. ஸோ இதில் வந்து பாருங்க, ஆக்கள் போட்டு இழுக்கணும். காற்று வந்து கூட அடிக்குது. இதில் வந்து சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இந்த கடலை பாருங்கள் அப்படி எப்படி அடிக்குதுன்னு. ஸோ கடலை பாருங்கள், இந்த இதில் 2-3 போட் போயிருக்குது. ஆனால் நிறைய போட் போயில போல இருக்குது தொழிலுக்கு. என்ன சொன்னால் காற்று வந்து கூட இருக்கிறபடியே கடலை பாருங்கள். இதில் மூங்கில் இருக்குது பாருங்கள். காற்றுன்ற வேகம் கூடி இருக்குது. ஸோ டிசம்பர் மாதத்தில் எப்படி தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசி மாதம் 2ஆம் தேதி. ஸோ மாசி மாதம் ஆகியும் பாருங்க, காற்று வேகம் இன்னும் குறையில. ஸோ அலை நிறையவா இருக்குது. 1-2 போட் தான் போயிருக்கு பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச்சு வேலை யூஸ் ஆகலாம்னா பாருங்க. இந்த இங்கால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொழிலுக்கு போயில காற்றுன்றதால எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். பாருங்க, அந்த கடல் நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கணும். இங்கால வந்து இப்படியே பாருங்க, கடல் அடி தொழிலுக்கு போகுது. கோயிலுக்கு நேராக வந்து கோயிலை கும்பிட்றாங்க. அதில் ஒரு போட் ஒன்று வருது. எப்படி வருதுன்னு சொல்லி மட்டும் பாருங்க, அவ்வளோ காற்றுக்கு. அதில் மட்டும்தான் தெரியுது போட்டு எப்படி தூக்கி போடுதுன்னு மட்டும் வரும். அவ்வளோத்துக்கு அதில் இருந்தால் இங்கே போட் வருது. அந்த துறைக்கு நேரம் வருது போட் பாருங்க. கடற்கரை ஃபுல்லாகவே பார்த்தால இப்படி தான் இருக்குது.
ரெண்டு தூக்குவா மீன். ஒரு மீன் எத்தனை கிலோ வரும்? சரி வை. ஓகே கட்டா மீன் என்ன? ஓகே போடு கட்டா. வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை என்னாலும் இப்படி தான் வந்து விலையில் முறுக்கு எடுக்கிறது பாருங்க. விலை வந்து ஃபுல்லாகவே இந்த முறுக்கு ஆகிடுது. ஸோ அதால் முறுக்கு அடிக்கணும். இப்படி எடுத்து இப்படி தான் போகும் விலை. எடுக்கல இந்த வேலை அதில் ஒரு ஆள் முறுக்கு விலையில் மீன் கலட்டுறது. இப்படி முறுக்கிடும். எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிடுவாங்க. சரியா முறுக்கிடுண்ணா என்ன கட்டாதானே? அப்படி விலை ஃபுல்லாக முறுக்கி மீன் கலட்ட இல்லாத அளவுக்கு கஷ்டம். இப்படி ஃபுல்லாக முறுக்கி இருக்குது. வலையோட இது தெரியும் தானே? எப்படி அப்படின்னு பாருங்க. அங்கே அவ்வளோ பேர் நின்று வலையெல்லாம் முறுக்கு எடுத்து சீராக்கிடும். இல்லாட்டி திருப்பி தொழிலுக்கு போகத்தானே வேணும். அதுக்கு ஒரு மாதிரி அண்ணா ஒரு மாதிரி இன்னும் பாருங்க எவ்வளோ நிறைய கண்ணுகள் இருக்குந்தா. நீங்கள் 30,000 ரூபாய்க்கு வாங்குற கட்டா தான் இது. இந்த கட்டா தான் கருவாடு போட்டு அந்த விலைக்கு தெரிவிக்கணும். எவ்வளோ சேதம்னு பாருங்க. விலையெல்லாம் இழுத்து பிய்படுது. சில டைமில் பிச்சு தான் எடுக்கலாம். பார்த்தீங்களா முறுக்கி இருக்கிற வேலை வந்து எப்படி முறுக்கு அடுவிடுன்னு சொல்லி பாருங்க. மீன் பழுதா போயிடுதா? ஓகே ரைட். என்ன நீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா ஒரு
வீசுறார். ஓகே, கேட்டுப்பா. அண்ணா மீன் இருக்குதா? ஒரு மீன். என்ன மாதிரி மீன் வார தெரியுமா இல்லை சும்மா வீசுறதா? நிறைய பார்த்துருக்குதா? வந்து கடவுள் சித்தம் தான். கடவுள் மீன் அம்பிட்டா அம்பிடும், இல்லையண்டா இல்லை. ஒரே ஒரு மடவை தான் பிடிச்சிக்கிங்க போல இருக்கா? 50 மேலே எறிஞ்சிட்டு ஒரே ஒரு மீன் தான். கடல் வார இதாக பார்த்தீங்கன்னா இப்படி அடி இல்லாட்டி மீன் பிடிக்குமா? காற்று வந்து கொண்டல வரும். பீச்சு மீன் படம் என்ன? மணலில் கரையவர். அந்த குளம்பலியை வந்து மணலுக்கு அந்த போத்தல்ல புதுசாக தூண்டில் போடுறாங்களே, இது கடலில் போடல. அது கடல்ல நீரோட்டம் கூட என்ன? அங்காளமே அண்ணா இருக்கிறார் என்ன? ஒன்றும் இல்லைண்ணா. இதான் கடல் தொழில் வாழ்க்கை என்ன? அதுதான் நம்ம இருந்துச்சுன்னா கை எவ்வளோ நோவும் எவ்வளோ கஷ்டம். இதை ஆக்களுக்கு மக்களுக்கு தெரியாது. வந்து அடிபட்டு நீங்கள் 200 ரூபா மீன் சொன்னால் 180 ரூபா கேட்டேன். எவ்வளோ அதை விளங்கணும் எல்லாருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நுரையை தான் பார்த்து எறிகிறார். கொண்டு அவர் சொன்ன மாதிரி காற்று வந்து மாறி வரணுமா? அந்த பாருங்க எப்படி இருந்தா எப்படி பெட்டி அலையெல்லாம் வருதுன்னு சொல்லி பாருங்க. அங்கால ஒரு அண்ணா வீசி கொண்டிருக்கிறார். இந்த அவரும் இப்படி தான் பேசுகிறார். எதையோ கண்டுட்டு வீசுகிற மாதிரி தான் வீசணும். ஆனால் எந்த ஒரு மீனும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு குறிப்பை பார்த்து வீசினா. அவர் சொன்ன மாதிரி கடவுளில் சுத்தம் தான். கடவுள் மீனை கொடுக்கணும்னு நினச்சா மீனை கொடுப்பார், இல்லையண்டா வெறும் வேலை தான். கடல் நீட்டுக்குமே பாருங்க இப்படி இருக்குண்டு. இந்த எப்படி நல்ல வருதுன்னு இருந்தா எறிஞ்சிட்டார் பாருங்க. ஒன்றுமே இல்லைப்பா. வானம் வந்து பாருங்க முகில் கருப்பாயிட்டுது. முகில் கூட்டம் அப்படியே கருப்பாயிட்டுது. இந்த மீனே இல்லை. இதுதான் கடல் தொழில் வாழ்க்கை. அந்த அண்ணா வந்து பாருங்க இன்னும் அந்த வேலை முறுக்கு ஆற்றி முடியலை. இந்த கட்டையை பார்த்தீங்களா? இந்த கடலுக்கு கடந்து வேறு நாடுகள் இருந்த இதை பாருங்க. இது வந்து ஒரு பூச்சி இந்த ஒட்டி இருக்கு. அப்படியே அப்படியே அந்த கடலில் இருந்து அந்த கட்டில் அப்படியே வேணும். அப்படியே ஒட்டி 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 இது ஒரு இறைவன் படைப்பு தானே வேணும். ஒவ்வொரு ஒரு கட்டையில் தான் இவ்வளோ இது பாருங்க. இந்த பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு முறுக்கு. அந்த அண்ணன் வந்து கடலுக்குள்ளே இறங்கி வீசுகிறார் பாருங்க. கொண்டு மீனை காட்டும். இதில் வந்து பாருங்க எல்லா மீனும் சுங்கன் கழுறு. அண்ணா இது கழுகு தானே? கழுகு தானே? இது வந்து கட்டா. அம்மா வந்து பேரக்குட்டி பண்ணுவோம்.
5000 ரூபா. 5000 போடுறோம். இங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்து 5500 ரூபாங்க. இதை போடு. இது என்ன கடலூர் அளவு வாங்க போவோம் நேரம் போவோம். இல்ல இல்ல நீங்க போங்க. என்ன அண்ணா என்ன இப்போ நாங்கள் விட்டோம். ஓ